அருணை அடித்து துரத்திவிட்டு வீட்டில் தலையில் கை வைத்து அழுது கொண்டு இருந்தாள். இந்த கையால ஒன்னும் எப்படி எல்லாம் சாப்பாடு போட்டேன், எப்படி எல்லாம் பாசத்தை அள்ளித் தந்தேன், எத்தனை முறை உன்னை இந்த கையால கொஞ்சி இருக்கேன். நீ எனக்கு உசுருன்னு உனக்கு தெரியாதாடா? நீ ஏண்டா அப்படி செஞ்ச? என்னையும் உன் தங்கச்சியும் நினைச்சு பார்த்தியா என்று புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருந்தார். சுந்தர் அங்கு வந்து மாலதியின் தோள் மேலே கை போட்டு, நடந்ததெல்லாம் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு எனக்கு அவனை பாக்குறதுக்கு பாவமா தான் இருந்தது. இருந்தாலும் நீ அவனை அடித்து இருக்க கூடாது. மாலதி, உங்க மகனை கொன்னுட்டான். உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை அவனை மன்னிக்க சொல்றீங்க. என்னால அவனை மன்னித்து ஒரு மகனா ஏத்துக்க முடியாது. அவன் ஒரு ஆம்பளையா இருந்தா நான் யோசித்து இருப்பேன். அவன் ஒரு டாஷ். ஒரு ஆம்பள சந்தோஷத்துக்கா ஒரு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கான். அப்படியே அவன் அப்ப மாதிரியே பொட்டையாகவே இருக்கான். சுந்தர், என்ன சொல்ற? உன் புருஷன் ஒரு பொட்டையா? மாலதி, ஆமா, அவன் என் கூட இருக்குறது கம்மிதான். வேலைக்கே போக மாட்டான். நான் குளிக்கும் போது, சாப்பிடும் போது, சமைக்கும் போது, இவ்வளவு ஏன் நான் தூங்கும் போது, எல்லா நேரத்திலும். நானும் பல தடவை சொல்லிட்டேன், ஆனா கேட்கவே இல்லை. அப்புறம் எனக்கு அது பழகிடுச்சு. ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான்னா, ஒரு ஆள வீட்டுக்கு கூட்டு வந்தான். என் முன்னாடியே அவனை டைனிங் டேபிள்ல உட்கார வைத்து, அத பார்க்க எனக்கு அருவருப்பாய் இருந்தது. நான் அவனை சண்டை போட்டுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 3 மாசம் என்னை பார்க்கவே அவன் வரல. சுந்தர், அப்புறம் என்ன ஆச்சு? மாலதி, அவன் அந்த ஆள் கிட்ட கடன் வாங்கி இருக்கான். அது கட்ட முடியாம அப்படி பண்ணி இருக்கான். அதுவும் அந்த பரதேசிக்கு என் முன்னாடி இருக்கணும்னு சொல்லி இருக்கான். அதுக்கு தான் அவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் முன்னாடி அவனுக்கு அப்படி இருந்து இருக்கான். சுந்தர், என்ன சொல்ற? எனக்கு புரியல. உன் முன்னாடி உன் புருஷனை எதுக்கு? மாலதி, அவனுக்கு என் மேல ஒரு கண்ணு. நான் ஏங்கி அவன் கூட படுப்பேன் அப்படின்னு நினைச்சு இருக்கான். நான் என் புருஷனை தவிர வேற யாரு கூட நினைச்சே பார்க்க முடியல. அப்புறம் என் புருஷனை பத்தி எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. என்னைய கூட்டி கொடுத்து, அப்புறம் வீட்ல சொல்லி சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டேன். நான் என் மகனையும் என் மகளையும் கூட்டிட்டு வேற ஊருக்கு போய் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். என் புருஷனுக்கு அப்புறம் எல்லாமே என் மகன் தான் அப்படின்னு இருந்தேன். அவன நம்ம குடும்பத்தை காப்பாத்துவான் என்று நம்பிக்கையில இருந்தேன். ஆனா அவன் என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள். சுந்தர், மனதில் இவளை ஏற்கனவே புருஷன் கூட்டி கொடுக்கிறான் அப்படின்னு அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டா. நம்மளும் அதே எண்ணத்துல தான் இருக்கோம். ஆனா என் மகனை கொன்ன குடும்பம் சீரழிந்து போகணும். உன்னையும் சரி, உன் மகளையும் சரி, நாசம் பண்ணாம விட மாட்டேன். சீக்கிரமே உன்னையும் உன் மகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக என் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து உங்க 2 பேரையும் ஒரு மீறவலா ஆக்கி அரிப்போடு அலைய விடுகிறேன். அருண் தண்ணி குடிக்கும் போது இருமல் வந்தது. ஸ்வேதா, அண்ணே மெதுவாண்ணே. அருண், ஒன்னு இல்ல, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுது. ஸ்வேதா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. இதான் எங்க வீடு, வா உள்ள போவோம். சிதம்பரம், மருமகளே, நான் அவ்ளோ சொல்லியும் என் பேச்சை கேட்காம உங்க அண்ணனை பார்க்க போயிருக்க. அந்த கொலைகாரனை பார்த்தியா? இருக்கானா செத்துட்டானா? ஸ்வேதா, மாமா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பார்த்து பேசணும். என் அண்ணன் கொலை செஞ்சதை நீங்க நேர்ல பார்த்தீங்களா? அப்படியே எங்க அண்ணன் செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். சும்மா ஒரு கொலை செய்யாது. சிதம்பரம், ஆமாமா, சும்மா செய்ய மாட்டான். ஒரு ஆம்பள சந்தோஷத்துக்கு கொலை செய்யலாம். ராம், அப்பா. சிதம்பரம், டேய் நீ வாய மூடுடா. அப்படி என்னடா தப்பா சொல்லிட்டேன்? உண்மை தானே? ஸ்வேதா, எது மாமா உண்மை? என் அண்ணன் ஆம்பள சந்தோஷத்துக்கு தான் கொலை பண்ணான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்?
வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாதீங்க. சிதம்பரம், அட என்னம்மா நீ ஊரே பேசுது. ஸ்வேதா, ஊரு 1000 பேசும். என் அண்ணன் மனசார எந்த தப்பும் செஞ்சு இருக்காது. அந்த கடவுளே வந்து உங்க அண்ணன் தப்பானவன் சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். அருண், ஸ்வேதா எனக்காக சண்டை வேண்டாம் மா, நான் கிளம்புறேன். ராம், அத்தான் நீங்க எங்கேயும் போகக்கூடாது. உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் செஞ்சு இருக்கேன். அவளை எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கேன்னு நீங்க அவகிட்டே கேளுங்க. அவளோட அண்ணன் நீங்க, உங்களை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? என் பொண்டாட்டி உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காள. அதுல பாதி அளவு கூட நான் வைக்க கூடாதா? அப்பா, இது உங்களுக்கு தேவை இல்லாத விஷயம். இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என் அத்தானால எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. சிதம்பரம், டேய் ஏன் பேச நீ கேட்கல? சொத்துல ஒரு பைசா கூட உன் பேர்ல எழுத மாட்டேன். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. ராம், சொத்தை விட சொந்தம் முக்கியம். உங்க சொத்தை நீங்களே கட்டிட்டு ஆளுங்க, நாங்க கிளம்புறோம். அருண், 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா? இங்க பாருங்க மாப்பிள்ளை, உங்க அப்பா சொல்றது எல்லாமே சரிதான். ஒரு கொலைகாரனை எப்படி வீட்ல தங்க சம்மதிப்பாங்க? ராம், இல்ல அத்தான், நான் என்ன சொல்ல வரேன்னா. அருண், மாப்ள நீங்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து யோசிங்க. உங்களுக்கு ஒரு மகன் இருந்து உங்க மருமகளோட அண்ணன் ஒரு கொலைகாரனா இருந்தா வீட்ல அனுமதிப்பீர்களா இல்லையா? ராம், என்ன அத்தான் பேசுறீங்க? அருண், நான் சரியா தான் பேசுறேன். ஸ்வேதா, இங்க பாரு, மாமா இடத்துல அப்பாவை வச்சி பாரு. என் இடத்தில் மாப்பிள்ளை வைத்து பாரு. மருமகன் கொலைக்காரனா அப்படின்னு தெரிஞ்சா அப்பா என்ன முடிவு எடுப்பாரு? நல்ல யோசி. சிதம்பரத்தை பார்த்து, எனக்காக இவங்க 2 பேரையும் மன்னிச்சுக்கோங்க சார். இவங்களுக்கு வயசு இருக்கு, பக்குவம் பத்தாது. என் மேல உள்ள பாசத்துல என் தங்கச்சி ரொம்ப அதிகமாக பேசிட்டா. என் தங்கச்சி மேல உள்ள பாசத்தால என் மாப்பிள்ளை அவரும் அதிகமாவே பேசிட்டாரு. நான் செஞ்சது தப்புதான். நான் யோசிச்சு முடிவு எடுத்து இருக்கணும். அந்த நேரத்துல என் சூழ்நிலை கொலை செய்ய தூண்டுச்சு. என்ன காரணம் ஏதுன்னு தயவு செய்து கேட்காதீங்க. ஒரு கொலைகாரனா உங்க வீட்ல நான் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னால உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம். மாப்ள, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டுக்கு ஒரே புள்ள. நீங்க கோவப்பட்டு வெளிய வந்தா உங்க அப்பா தனி மரமா ஆயிடுவாரு. ஏற்கனவே உங்க அம்மாவை இழந்தவர். நீங்க வெளியே கிளம்பி வந்துட்டீங்கன்னா உங்க அப்பாக்கு யாரு ஆறுதலா இருப்பா? நல்லா யோசிச்சிட்டு நீங்க இருங்க. இங்க பக்கத்துல என் பிறந்த வீடு இருக்கு, அங்க போய் நான் தங்கி விடுவேன். ஸ்வேதா, நீயும் மாப்பிள்ளையும் மாமனாரையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், சரியா? நான் போயிட்டு வரேன். சிதம்பரம், தம்பி ஒரு நிமிஷம். நான் எனக்காக மட்டும் யோசிச்சு பேசிட்டேன். உன்னால என் குடும்பத்துக்கு ஆபத்து வருமா என்று நினைத்து பயந்து தான் உங்களை வெளியே அனுப்ப பார்த்தேன். என் இடத்தில் இருந்து யோசிச்சு நல்ல முடிவா சொல்றீங்க. இதிலேயே தெரியுது உங்க குணம், நீ எவ்வளவு நல்லவர் என்று. நீங்க இங்கேயே தங்கிக்கோங்க. அருண், இல்ல சார், அது சரி வராது. நான் இருந்தா சிதம்பரம், நீங்க இங்க தங்குனா தான் என்னை மன்னிச்சிடிங்கன்னு அர்த்தம் மாப்பிளை. அருண், சார். சிதம்பரம், இன்னும் என்ன சார்? மாமான்னு கூப்பிடுங்க. ஏமா ஸ்வேதா, உங்க அண்ணனுக்காக என்கிட்ட சண்டைக்காரி மாதிரி சண்டை போட்ட உங்க அண்ணா இங்க தங்க. நீ அவர் கிட்ட சண்டை போட்டு இருக்க வைமா. அதன் பிறகு ஸ்வேதா, ராம் வற்புறுத்தி அருணை தங்குறதுக்கு சம்மதிக்க வைத்தனர். மாலதி வீட்டில். சுந்தர் அவள் அருகில் படுத்து கொண்டே, சரி, உன் மகன் மேலே உள்ள கோவத்துல நீ என்ன செய்ய போற? மாலதி, என் நம்பிக்கையே அவன் கெடுத்துட்டான். அதுக்கு அவனை பழி வாங்கணும். சுந்தர், உன் மகனையே பழி வாங்கணும்னு சொல்ற? அந்த அளவுக்கு உன் மகன் மேல கோபமா? மாலதி, கோபம் இல்ல, வெறி. என் மகனை எவ்வளவோ நம்பினேன்.
ஆனா அவன் சுந்தர், நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா உன் மகனை நீ பழி வாங்கலாம். மாலதி, சொல்லுங்க என்ன செய்யணும்? சுந்தர், உன் நம்பிக்கையை உன் மகன் கெடுதானோ, அதே மாதிரி அவன் நம்பிக்கையை நீ கெடுக்குற மாதிரி பண்ணு. மாலதி, நான் என்ன செய்யணும் சுந்தர்? அவன் உன்னைய குடும்ப குத்து விளக்கா நினைக்கிறான். நீ அவன் நம்பிக்கையை உடைக்கணும். மாலதி, ஓரளவு புரிந்து விட்டது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? சுந்தர், உன் மகனை பழி வாங்கத்தான். நான் ஒரு யோசனை சொல்றேன், அதே மாதிரி பண்ணு மாலதி. நீங்களும் என் புருஷன் மாதிரி வேற ஒரு. சுந்தர், அதே மாதிரி தான், பட் இது டிராமா. என் முதலாளி சர்மா பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு உன் மேல ஒரு ஆசை. அவர வச்சு ஒரு வேலையை ஆரம்பிப்போம். மாலதி, லேசா கோபம் வந்தது. பைனலா என்ன சொல்றீங்க? நீங்க உங்க முதலாளிக்கு என்னைய கூட்டி கொடுக்க போறீங்களா? அதானே, அதை ஏன் சுத்தி வளைத்து பேசணும்? சுந்தர், இது டிராமா தான். உன் மகன் முன்னாடி நீங்க 2 பேரும் கிலோசா இருக்குற மாதிரி நடிங்க. அத உன் மகன் பார்த்து கோவப்படுவான். நீ அவனை திட்டி மகன் முன்னாடியே நீங்க 2 பேரும் இருக்குற மாதிரி இப்படி செஞ்சா உன் மகனை பழி வாங்கலாம். மாலதி, டேய், என்னைய என்ன நினைச்ச? ஊரு மேய்றவனா ராஸ்கல், செருப்படி பிஞ்சிடும். என் பொட்டை புருஷன் மாதிரி நீயும் ஒரு பொட்டையா டா? பிளாட்டி இடியட். மாலதி டிகிரி முடித்தவள். சுந்தர், ஹேய், கோவப்படாத டி. இது எல்லாம் ஒரு டிராமா தான். மாலதி, ஷட் அப் ராஸ்கல். இதுக்கு அப்புறம் உனக்கு மரியாதை இல்லை. டிராமாவா ராஸ்கல்? வெளியே போடா, கன்னத்துல ஒரு விட்டால். சுந்தர் பொறி கலங்கி அப்படியே வெளியே போனான். மவளே, உனக்கு நாளைக்கு பாரு. நீ பத்தினியா இருக்கிறது இதான் கடைசி. நாளையிருந்து நீ தேவியா தான்டி என்று நினைத்து கொண்டு வெளியே சென்றான் அருண். அம்மா என்று கத்திக்கொண்டே எழுந்தான். மணியை பார்த்தான். அதிகாலை 4 மணி. இன்று விடுமுறை என்பதால் ஒரு பதிவு போட்டேன். சிறு பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும்.